ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 39. ஏஷா தே அபிஹிதா சாங்கியே புத்திர் யோகே த்விமாம் ஸ்ருணு புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாசியசி. டிரான்ஸ்லேஷன். ஆத்மா பற்றிய அறிவான சாங்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை உனக்கு இதுவரை விளக்கி கூறினேன். பலன் விளைவுகளுக்காக இன்றி ஒருவன் செயல்படும் புத்தி யோகத்தை பற்றிய அறிவை இப்போது கேட்பாயாக. பிரதாவின் மகனே, இவ்வாறான அறிவோடு செயல்பட்டால் செயல்களின் விளைவெனும் விலங்கிலிருந்து நீ விடுதலை பெறுவாய். ஹரே கிருஷ்ணா. இந்த ஆத்மாவை பற்றிய அறிவை விளக்கத்தை முடித்து கொண்ட பகவான் இப்போது புத்தி யோகத்தை பற்றி சொல்கிறாரு. அதாவது ஒரு செயலை செய்யணும், அது அறச்செயலாக இருக்கணும், நல்ல காரியமாக இருக்கணும். அதே சமயத்தில் அதனுடைய விளைவுகள் எதுவும் இல்லாமல் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி பண்ணுறதை பற்றி பகவான் சொல்கிறாரு. பரமாத்மாவாக எல்லோருடைய இதயத்திலும் இருக்கக்கூடிய பகவானுடன் நேரடி தொடர்புடையதாக இருக்கிறது தான் இந்த புத்தி யோகம் அப்படின்னு 10வது அத்தியாயத்தில் 10வது பதத்தில் பகவான் சொல்கிறாரு. ஆனால் அந்த தொடர்பு பக்திமய தொண்டில் தான் ஏற்படும். அதனால் பக்திமய தொண்டு அல்லது உன்னதமான இறை அன்பு தொண்டில் ஈடுபட்டு ஒருவன் பகவானுடைய தனி கருணையால் இந்த புத்தி யோக நிலையை அடைகிறான். பகவான் இங்கே புத்தி யோகம் அப்படின்னு சொல்கிறது அதுதான். அதனால் உன்னதமான இறையன்பால் பக்தி தொண்டில் நிரந்தரமாக ஈடுபடுபவர்களுக்கு மட்டுமே பக்தி பிரேமையில் பக்தி என்னும் அறிவை கொடுப்பதற்காக பகவான் கிருஷ்ணர் இந்த வழியை சொல்கிறாரு. இந்த வழியை பக்தன் நிலையான ஆனந்தமயமான இறைவனின் ராஜ்யத்தில் அவரை எளிதாக சென்றடையலாம். அதனால் புத்தி யோகம் அப்படின்னு இந்த பதத்தில் சொல்லப்படக்கூடியது பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய பக்தி தொண்டாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.